வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. டெண்டர் முறைகேடு புகாரில் அதிரடி நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம். ஜனநாயகத்தை துடிப்பானதாக மாற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை முதல் படி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவினருக்கு பிரதமர் பாராட்டு. ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டும் எனில் ஒரே நாடு ஒரே தேர்தலை மக்கள் ஏற்கக்கூடாது. தேர்தல் வரும் சமயத்தில் பாஜக செய்யும் அரசியல் தந்திரம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் அணுகுமுறை இந்தியாவின் கூட்டாட்சியை ஆட்டம் காண வைக்கும் திட்டம். ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் திட்டம் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காட்டு. ஜாபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. குற்றச்சாட்டு பதிவுக்காக அக்டோபர் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது காவல்துறை. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனை துணை முதலமைச்சர் பதவி தொடர்பானது அல்ல என அமைச்சர் உதயநிதி விளக்கம். துணை முதலமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் எனவும் பேட்டி. உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்க அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். எனக்கு அறிவாலயம் போல நானு. இது முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. பட் எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் திமுக பவள விழா தொடர்பானது என அமைச்சர் உதயநிதி பேட்டி. தன்னை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என தொண்டர்கள் கூறுவது அவர்களது விருப்பம் எனவும் பதில். பெரியார் திடலில் மரியாதை செலுத்திய நண்பர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. யாராக இருந்தாலும் பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என திட்டவட்டம். நல்ல ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதை செய்ததைப் போல் தமிழின தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். தமிழர் வரலாறு, மொழி வரலாறு போன்றவற்றை விஜய் கற்றுக்கொள்வார் என நம்புவதாகவும் பேச்சு. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படும் என அரசியல் கணக்கு போட்டவர்களின் மூக்கு அறுபட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் சாடல். கொள்கை அளவில் விசிகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாகவும் கருத்து.
ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என கோவையில் விசிகவினர் போஸ்டர் ஒட்டிய விவகாரம். போஸ்டர் ஒட்டியதில் தவறில்லை, இதுவும் ஜனநாயகம்தான் என திருமாவளவன் பதில். கோரிக்கை தானே, அது என்னது, அது கேட்கக்கூடாத ஒன்றா என்ன? நீங்கள் திமுகவோட நீண்ட காலமாக கூட்டணியில் இருந்துட்டு வரீங்க. ஆனால் இப்போ இந்த கோரிக்கை ஆட்சியில் நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அது இடையில தேர்தல் காலத்தில் நாங்கள் சொல்கிறதில்ல, இது எங்களுடைய நிலைப்பாடு. அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் 99 அடியெடுத்து தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போவே இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக திருந்தி வாழ்ந்து வந்த தமது மகன் பாலாஜியை காவல்துறையினர் கொன்றுவிட்டதாக தாய் கண்மணி கண்ணீர் மல்க புகார். காவல்துறையின் என்கவுண்டரில் உள்நோக்கம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நான் வர குழந்தைங்களை துணி எடுக்க வரேன்னு சொன்னேன் சார். என் புள்ள திருந்தி 10 வருஷம் ஆகுது சார். பழைய கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருந்தி செப்டம்பர் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என கட்சி தலைமை அறிவிப்பு. திராவிடர் கழகம், காங்கிரஸ், மதிமுக, விசிக உள்ளிட்ட 20 கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு. எம்பி நவாஸ்கனி தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் தனுஷ் விவகாரத்தில் பெப்சி அமைப்புக்கு நடிகர் சங்கம் கண்டனம். பெப்சி அமைப்பு தன்னை அதிகார மையமாக சித்தரித்துக் கொண்டு பிற சங்கங்களின் அலுவல்களில் தலையிடுவதாக குற்றச்சாட்டு. உத்தரகாண்டிலிருந்து மீட்கப்பட்ட 13 தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர். அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், CB கணேசன், செஞ்சி முஸ்தான் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்பு. தூத்துக்குடி மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரி குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனு. இருவரது மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை அடுத்த வானகரத்தில் ஷவர்மா சாப்பிட்ட பள்ளி ஆசிரியர் உயிரிழப்பு. வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் ஷவர்மாதான் காரணமா என விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்ய முயன்ற இளைஞரை தாக்கியதாக புகார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் வீடு வீடாக சென்று தேசிய மனித உரிமைகள் ஆணைய குழுவினர் விசாரணை. அடிப்படை உரிமைகள் தங்களுக்கு மறுக்கப்பட்டது உண்மைதான் என மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் வலுக்கும் உட்கட்சி பூசல். களக்காடு ஒன்றிய காங்கிரஸ் நிர்வாகி அருணா என்பவரை ஜெயக்குமாருக்கு நேர்ந்து கதி நடக்கும் என MLA ரூபி மனோகரன் மிரட்டியதாக புகார். பல்லடத்தில் ஆய்வின் போது வாலிபால் விளையாடிய மாவட்ட ஆட்சியர். தோற்றதால் 10 தண்டால் எடுத்த காட்சிகள் இணையத்தில் வைரல்.
திருவள்ளுவர் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அன்றைய தினத்தை திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சிறைகளில் உள்ள கைதிகள் அச்சத்தின் காரணமாக தங்கள் குறைகளை வெளியே சொல்வதில்லை. புழல் சிறையில் மூடப்பட்டுள்ள கேண்டீனை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரி விசாரணை கைதி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தஞ்சை மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலைக்கு மதமாற்றமே காரணம் என எழுந்த புகார். மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ விசாரணையில் தகவல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. செப்டம்பர் 27ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நாகையில் ஆளுநர் பங்கேற்ற மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த அமைச்சர். அழைப்பிதழில் பெயர் இல்லாததால் மாவட்ட ஆட்சியரும் பங்கேற்கவில்லை என தகவல். பாலியல் புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கு. தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகள் முன்பு குவாரியால் ஏற்படும் பாதிப்புகளை ஆவேசமாக பேசிய விவசாயிகள். ஜம்மு காஷ்மீரில் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்த முதற்கட்ட தேர்தல். இறுதி வரை 60 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தகவல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ். பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் மற்றும் கேஸ் சிலிண்டர் வாங்க 500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. $20,193 கோடியில் விண்வெளியில் ஆய்வு மையம் மற்றும் ககன்யான் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ராபி பருவத்தில் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு 25,475 கோடி ரூபாய் மானியம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். முன்னணி நடன இயக்குநர் ஜானி மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. தன்னுடைய 16 வயதில் ஜானி பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் கலைஞர் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை. பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் நியமனம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்வாகம். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டது ICC. ஆல்ரவுண்டர்களுக்கான பட்டியலில் முதலிடத்திற்கு இங்கிலாந்து அணி வீரர் லியாம் லிவிங்ஸ்டன் முன்னேறி அசத்தல்.
ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தின் காட்சிகள் இணையத்தில் கசிந்ததாக தகவல். நாகார்ஜுனாவின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் கசிந்ததால் படக்குழு அதிர்ச்சி.